பிள்ளைகள், வெப்பம் என்பதை பற்றி நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். வெப்பம் என்பது சக்தியின் ஒரு வடிவம். இதை அளக்கின்ற சர்வதேச அலகு ஜூல் ஆகும். முன்னர் கலோரிகள்லையும் வெப்பம் அளக்கப்படும். இன்றைய எஸ்ஐ அலகின்படி வெப்பம் ஜூலில் அளக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் சக்திகள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த சக்தின்ற ஒரு வடிவம் தான் வெப்பம். இந்த வெப்பத்தை இங்கே உங்களுக்கு விளங்க பண்ணுறதுக்காக இந்த புக்கில் காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். 2 சம கன அளவுள்ள பாத்திரங்களில் சம அளவான நீர் எடுக்கப்பட்டு முதலாவது பாத்திரத்தில் பாருங்க எரியாத மெழுகுதிரியில் வைக்கப்பட்டிருக்கு. 2வது பாத்திரத்தில் மெழுகுதிரி ஏற்றப்பட்டுள்ளது, அது எரிகிறது. இப்போ ஒரு ஏயில் உள்ள நீரின் வெப்பநிலை மாற்றமடையாமல் இருக்கின்றது. எனினும் ஒரு பியில் நீரின் வெப்பநிலை படிப்படியாக உயர்கின்றது. அப்போ இந்த வெப்பநிலை கூறுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எரிகின்ற மெழுகுதிரியில் இருந்து கிடைக்கின்ற வெப்பம் நீருக்கு இங்கே இடம் மாறி இருக்கிறது. ஆகவே வெப்பம் என்பது குறித்த இரு பொருள்களுக்கிடையே இருக்கும் வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஒரு பொருளிலிருந்து மற்றைய பொருளுக்கு சக்தி இடமாறும் செயல்முறையாகும். இதுதான் நாங்கள் வெப்பம் என்று சொல்லுகின்றோம். இயற்கையில் எங்களுக்கு வெப்பத்தை தார ஒரு முதல் சூரியன். இந்த சூரியனில் இருந்து வெப்பம் எவ்வாறு கிடைக்கின்றது என்று நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கதிர்வீசல் முறையில் எங்களுக்கு சூரிய வெப்பம் பூமியை வந்தடைகின்றது. இப்போ இங்கே மேலதிக அறிவுக்காக தரப்பட்டிருக்கிறத பாருங்க. அமெரிக்கராகிய பெஞ்சமின் ஜான்சன் என்பவர் வெப்பத்தை ஒரு சக்தியின் வடிவமாக முதல் அறிமுகம் செய்தார். அவர் வெப்பம் என்பது சக்தியின் வடிவம் என்பதை பரிசோதனை முறையாக காட்டினார். அதன் பின்னர் ஜேம்ஸ் ஜூல் என்ற விஞ்ஞானி 1840 மறுபடியும் பரிசோதனை மூலம் அதனை அறிவித்தார். எனவேதான் அவர் பேரின்ற அலக ஜூல் என்பது ஜேம்ஸ் ஜூலிருந்து புறப்பட்டதாக வெப்பத்துக்கு அழகாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் வெப்பம் செல்லலை பார்ப்போம். எவ்வாறு வெப்பம் செல்கின்றது என்றதை பார்ப்போம். இங்கே உங்களோட புத்தகத்தில் காட்டப்பட்டிருக்கிறத பாருங்கள். செயற்பாடு 9.1 பாருங்க பிள்ளைகள். வெப்பமாக்கிய ஒரு இரும்பு துண்டை என்ன செய்கிறாங்க, குளிர் நீர் பாத்திரத்தில் இடுகிறாங்க. வெப்பமாக்கிய ஒரு இரும்பு துண்டு இந்த ரெட் கலரில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அந்த இரும்பு துண்டை இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு குளிர் நீர் கொண்ட பாத்திரத்துக்குள்ளே போடுறாங்க. அங்கே வெப்பமானி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கலக்கியும் இருக்குது. இப்போ இந்த கலக்கி என்னதுக்கு பிரயோசனப்படும் என்று சொல்லுங்க பாப்போம். அதாவது இந்த வெப்பத்தை ஒரே சீராக பாத்திரத்தில் வைத்திருப்பதற்கு இந்த கலக்கி பயன்படும். இப்போ இரும்பு துண்டை போட்ட உடனே இந்த பாத்திரத்தில் இருக்கிற நீரின் வெப்பநிலை படிப்படியாக உயர்வடைகின்றது. ஆகவே இரும்பு துண்டில் இருந்த வெப்பம்தான் இந்த பாத்திரத்தில் இருந்த நீருக்கு சென்று இருக்கிறது. ஆகவே இங்கே வெப்பம் இடமாறி இருக்கிறது என்று கொள்ளலாம் தானே. அதைத்தான் நாங்கள் இங்கே வெப்பம்ன்றது இந்த பரிசோதனை மூலம் அதை நிரூபிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே நீரின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பாத்திரமும் வெப்பமாகுது. நீரை கொண்டிருக்கிற அந்த பாத்திரமும் வெப்பமாகுது. ஆகவே இங்கே இரும்பு துண்டு இழந்த வெப்பத்தை 2 பேர் பெற்றிருக்கிறாங்க. ஒரு ஆள் பாத்திரம், அடுத்தால் நீர். ஆகவே இந்த ரெண்டும் இந்த இரும்பு துண்டிலிருந்து வெப்பத்தை பெற்று இப்போ 3 பேரும் சமநிலைக்கு வராங்க. ஒரே வெப்பநிலையில் சமநிலைக்கு வராங்க. வெப்பநிலை என்பது ஒரு கூடிய ஒரு பொருளிலிருந்து வெப்பநிலை குறைந்த ஒரு பொருளுக்கு வெப்பம் பாயும். அதில் வெப்பநிலை குறைந்த பொருளின் வெப்பநிலை என்ன செய்யும் என்று சொல்லுங்க, அதிகரிக்கும். கூடிய பொருளின் வெப்பநிலை குறையும். அதே இப்போ நாங்கள் பார்த்தா இரும்பு துண்டின வெப்பநிலை குறைஞ்சிருக்கு, பாத்திரத்தில் நீரின் வெப்பநிலை கூடியிருக்கு. இப்போ 3 பேரும் ஒரு சமநிலையில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே வெப்பம் இடம் மாற பெற்றுள்ளது. அப்போ வெப்பம் என்பது சக்தியின் ஒரு வடிவம். வெப்பத்தை நாங்கள் ஜூலில் அளக்கலாம் என்று படிச்சிட்டோம். இந்த வெப்பம் இடம் மாறக்கூடியது. அடுத்து நாங்கள் வெப்ப கொள்ளளவை பார்க்க போகிறோம் பிள்ளைகள். ஹீட் கெப்பாசிட்டி செயற்பாடு 9.2 பாருங்கள். சிறிய
ஒத்த முகவைகள் 3 எடுத்து ஒன்றில் குறிப்பிட்ட அளவு நீரை ஊற்றுக. மற்றைய 2 முகவைகளில் ஒன்றை அதே கன அளவு தேங்காய் எண்ணெயை இடுங்க. 3ஆம் முகவையில் முதற்கனளவின் 2 மடங்கான நீரை ஊற்றுங்க. திரும்ப கவனித்து கொள்ளுங்க. ஒன்றுக்குள்ள நீர், அடுத்ததுக்குள்ள தேங்காய் எண்ணெய், 3ஆவது இப்போ நாங்கள் ஏபிசி என்று பெயரிட்டால் ஏ நீர், பி தேங்காய் எண்ணெய், சி வந்து ஏற்கனவே நாம் ஏயில் ஊற்றின நீரின் 2 மடங்கு. இந்த 3 முகவைகளிலும் உள்ள திரவங்களின் வெப்பநிலையை நாங்கள் அளப்போம் ஆரம்பத்தில். அதன் பின்னர் 3 முகவைகளையும் ஒரு ஒத்த ஆதாரங்களின் மீது வைத்து மெழுகுவர்த்தி மூலம் அல்லது பென்சன் பேர்னர் மூலம் 5 நிமிடத்துக்கு வெப்பமாக்கு. 3ஐயும் 5 நிமிடத்துக்கு வெப்பமாக்கும். இந்த நேரத்தில் முடிவில் 5 நிமிடம் முடிஞ்சோடனே 3 வெப்பநிலையை நாங்கள் அளப்போம். வெப்பமானியை பயன்படுத்தி 3 முகவையின் வெப்பநிலையும் அளப்போம். அளக்கக்குள்ளே என்ன நடக்கும்னு பார்ப்போம். மெழுகுவர்த்திகளில் சிறிய வேறுபாடுகள் ஒத்த மெழுகுவர்த்திகள் மூலம் அல்லது பென்சன் பேர்னர் மூலம் சரியான வெப்பம் வழங்கப்படுகின்றது. அங்கே பார்த்தா 3ம் வெவ்வேறு அளவுடைய வெப்பத்தை எங்களுக்கு இறுதியில் காட்டுகின்றது. இப்போ நீரின் வெப்பநிலை வேறு, தேங்காய் எண்ணெயின் வெப்பநிலை வேறு, 2 மடங்கிட்ட நீரின் வெப்பநிலை வேறு. ஆகவே ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலையை ஓரலகினால் அதிகரிக்க செய்வதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு அப்பொருளின் வெப்ப கொள்ளளவு எனப்படும். அப்போ நீர் கொண்ட வெப்பம் வேறையா இருக்குது, தேங்காய் எண்ணெய் கொண்ட வெப்பம் வேறையா இருக்குது, 2 மடங்கு நீர் கொண்ட 3ஆவது சி முகவையில் வெப்பம் வேறையா இருக்குது. ஆகவே எங்களுக்கு தெரிகிறது வெப்ப கொள்ளளவு என்ற குறிக்கிற அந்த பதத்தின் சரியான விளக்கம் ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலையை ஓரலகினால், அது சியாக இருக்கலாம், எஃப் இருக்கலாம், கேயாக இருக்கலாம், ஓரலகினால் அதிகரிக்க செய்வதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவைத்தான் வெப்ப கொள்ளளவு என்று சொல்லுகின்றோம். அப்போ வெப்ப கொள்ளளவை அளக்கும் சர்வதேச அலகு ஜூல் பர் கெல்வின். வெப்ப கொள்ளளவை ஜூல் பர் செல்சியஸிலும் அளக்கலாம். சர்வதேச அலகு வந்து ஜூல் பர் கெல்வின் ஆகும். ஒரு குறித்த பொருளின் வெப்ப கொள்ளளவு அப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தையும் பொருளின் திணிவையும் சார்ந்தது. இப்போ ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ள திணிவு வேறுபட்ட பொருட்களின் வெப்ப கொள்ளளவுகள் சமமற்றவை. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், நாங்கள் ஏற்கனவே பார்த்த ப்ராக்டிக்கலை பாருங்கள். ஏயிலும் சியிலும் இருப்பது நீர், ஆனால் அங்கே 2ம் ஒரே அளவு வெப்பநிலை உயர்வு எங்களுக்கு காட்டலை. ஏ வந்து கூடிய வெப்பநிலையை காட்டுது, சி வந்து குறைந்த வெப்பநிலையை காட்டுது. ஆகவே ஏயிலும் சியிலும் நீர் இருக்கிறபடியாக அந்த ஒரே வெப்பநிலையை தானே காட்டியிருக்கணும். அப்போ அங்கே வேறுபடுறது என்ன? திணிவு. ஆகவே இந்த வெப்பநிலை மாற்றத்துக்கு திணிவு ஒரு காரணம். அடுத்தது ஏயையும் பியையும் பாருங்க, தேங்காய் எண்ணெய், நீர், இது 2ம் சமமான வெப்பத்தை காட்டலை. ஆனால் 2ம் ஒரே திணிவு தான் எடுக்கப்பட்டது, ஆனால் சமமான வெப்பநிலையை காட்டலை. ஆகவே இங்கே திணிவை தவிர வேறொரு பதார்த்தம் இந்த வெப்பநிலை ஏற்றத்தில் பங்கு கொள்ளுது. அது அந்த பொருட்களாக்கப்பட்ட திரவியம். அந்த பொருட்களாக்கப்பட்ட திரவியம் ஒன்று நீர், அடுத்தது தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த திணிவு, இந்த பொருட்களாக்கப்பட்ட திரவியம், இது 2ஐயும் சம்பந்தப்படுத்தி நான் இன்னொரு கணியத்தை உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். அதுதான் தன்வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவு என்றால் பிள்ளைகள், யாதேனும் ஒரு பொருளின் ஒரலகு திணிவில் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும். நல்லா கவனிங்க. வெப்ப கொள்ளளவுண்டா ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவுண்டா யாதேனும் ஒரு பொருளின், அதாவது பொருளாக்கப்பட்ட பதார்த்தம், ஓரலகு திணிவு இங்கே சம்மந்தப்படுது. ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவு தான் தன்வெப்ப கொள்ளளவு. அப்போ தன்வெப்ப கொள்ளளவு இந்த அலகுகள் வந்து ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின்,
அல்லது ஜூல் பெர் கிலோகிராம் பாகை சி என்ற அலகுகளில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின், ஜூல் பெர் கிலோகிராம் பாகை சி. இதை வச்சு நாங்கள் பார்க்குறது முதலாவது ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின், ரெண்டாவது ஜூல் பெர் கிலோகிராம் பாகை சி. அப்போ தன்வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கொள்ளளவுக்கும் திணிவுக்கும் உள்ள சம்பந்தமாக இங்கே நாங்கள் ஒரு சமன்பாடுண்ட பார்ப்போம். வெப்ப கொள்ளளவை கேபிட்டல் சி என்று எடுத்தால், திணிவை நாங்கள் எம் என்று எடுத்தால், தன்வெப்ப கொள்ளளவை சிம்பிள் சி என்று எடுத்தால், கேபிட்டல் சி சமன் கேபிட்டல் சி சமன் திணிவு தர தன்வெப்பம், அதாவது எம் தர சி என்பதாக கொள்ளப்படும். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், ஒரே திரவியத்தின் தன்வெப்ப கொள்ளளவு சீயினால் குறிப்பிக்கப்படுகின்றது. அதாவது நீராக இருந்தால் அதுக்கு எல்லா நீருக்கும் ஒரே தன்வெப்பமாக இருக்கும். அது வெவ்வேறு திரவங்களுக்கு வெப்ப கொள்ளளவு வேறுபடும். இப்போ நீங்கள் சில திரவியங்களின் தன்வெப்ப கொள்ளளவுகளை பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கு. நீருக்கு எவ்வளவு? 4200 கிலோகிராம் ஜூல் கிலோகிராம் பெர் கெல்வின். அடுத்தது திரவியம் பனிக்கட்டிக்கு பாருங்க, பனிக்கட்டிக்கு 2200, மண்ணெண்ணெய்க்கு 2140, தேங்காய் எண்ணெய்க்கு 2200, அல்கஹாலுக்கு 2500, இறப்பருக்கு 1700, அலுமினியம் 900, கொங்கிரீட்டு 3000, இரும்பு 460, கன்னா 260, செம்பு 400, நாகம் 380, இரசம் 140, ஈயம் 130. இதில் மிக குறைந்தளவான தன்வெப்ப கொள்ளளவு உடையது எது? ஈயம். ஆகவே ஈயம் மிக விரைவாக வெப்பத்தை பெறும். மிக கூடிய தன்வெப்ப கொள்ளளவுடையதான்னு பாருங்க, அதாவது நீர் 4200. ஆகவே நீர் தான் மிக மெதுவாக வெப்பத்தை பெறும். மிகவும் வெப்பம் பெறுவதற்கு மிகவும் தாமதமாகும். மற்ற எல்லாத்திர வெப்ப கொள்ளளவையும் நாங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த பார்ப்போம். நாங்கள் வெப்பத்தின் அளவை காணல். குறித்த ஒரு பாத்திரத்தில் வெப்பத்தை அகத்துறிஞ்சும் போது அல்லது வெளிவிடும் போது பெரும்பாலும் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுகின்றது. இங்கு பரிமாறப்படும் வெப்பத்தின் அளவை காண்பதற்கு பின்வரும் தொடர்புமையை உருவாக்கலாம். ஒரு திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவு சி எனின் 1 கிலோகிராம் பதார்த்தத்தை 1 பாகை சி வெப்பநிலையில் உயர்த்த தேவையான வெப்பம்தான் எங்களோட தன்வெப்ப கொள்ளளவு. எம் கிலோகிராம் பதார்த்தத்தை 1 பாகை சியினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பம் எம்சி. எம் கிலோகிராம் பதார்த்தத்தை டீட்டா பாகை சியினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பம் எம்சி டீட்டா. அப்போ இங்கே எம் என்றது திணிவு, சி என்ற தன்வெப்ப கொள்ளளவு, டீட்டா என்பது வெப்பநிலை ஏற்றம் அல்லது இறக்கம். அப்போ இங்கே வெப்பத்தின் அளவை நாங்கள் கியூ என்று எடுத்தோம் என்றால் கியூ சமன் எம்சி டீட்டா. M4 திணிவு, C4 தன்வெப்ப கொள்ளளவு, டீட்டாவோ வெப்பநிலை மாற்றம். அப்போ இதை கொண்டு நாங்கள் இந்த சமன்பாடு மிக முக்கியமான சமன்பாடு. இந்த சமன்பாட்டை கொண்டு நாங்கள் பாருங்க, இந்த சமன்பாடு மிக முக்கியம். இதை நாங்கள் திரும்ப பாபம் பிள்ளைகள்.
எவ்வாறு கணக்கு செய்யலாம் என்றதை பார்ப்போம். எம்சி டீட்டாவை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு உதாரண கணக்கு செய்யலாம் என்று பார்ப்போம். நாங்கள் உதாரணம், நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் பாகை சி. 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 10 பாகை சியினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவை நாங்கள் இப்போ காணுவோம். இப்போ இதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு வந்து Q சமன் MC தீட்டா. இங்கே Qவை தான் நாங்கள் காண போகிறோம். Qவை காண போகிறோம். நாங்கள் எம் வந்து எவ்வளவுன்னு சொல்லுங்கள் பாப்பா. கணக்கில் போடப்பட்டிருக்கு. எம் வந்து 2 கிலோகிராம். எம்முக்கு பதிலாக நாங்கள் 2 பிரதியிடுவோம். தன்வெப்பத்துக்கு பதிலாக 4200. எம்முக்கு பதிலாக நாங்கள் 2 போடுவோம். தர சி தன்வெப்பம் 4200. தீட்டா வெப்பநிலை ஏற்றம் வந்து 10 பாக சி 10. இது சமன். இதை சுருக்கும் போது எங்களுக்கு விட 84,000 ஜூல் கிடைக்குது பிள்ளைகள். இதை நீங்கள் கிலோ ஜூலில் போடுறண்டா 84 கிலோ ஜூலாக நாங்கள் போடலாம். இவ்வாறு இந்த கணக்கை நாங்கள் செய்தெடுக்கலாம். இப்போ அதே மாதிரி உதாரணம் 2. உதாரணம் 2 பாருங்க. ஒரு அலுமினிய துண்டின் திணிவு 0.5 கிலோகிராம். அதன் வெப்பநிலை 25 பாகை சியிலிருந்து 45 பாகை சிக்கு தேவையான வெப்பம். அதில் அலுமினியத்தின் தன்வெப்ப கொள்ளளவு தரப்பட்டிருக்கு 900 ஜூல் பெர் கிலோகிராம் பாகை சி. இப்போ இதை நாங்கள் செய்தோம்டா இப்போ பாருங்க. உதாரணம் 2 நாங்கள் செய்வோம். Q சமன் MC தீட்டா. கியூவில் தான் காண போகிறோம். துணிவு வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 0.5 தர தன்வெப்பம் வந்து 900 தர வெப்பநிலை ஏற்றம் வந்து பிள்ளைகள் 20 பாகை சி. 25லேருந்து 45க்கு போகுதானே. நீங்கள் அப்படியும் போடலாம், நேரடியாக கணிச்சும் போடலாம். இதை நாங்கள் செய்து எடுக்கும்போது எங்களுக்கு வெறும் இது சமன் என்ன வர போகுதுண்டா எங்களுக்கு 900 ஜூல் என்று வரும். இது 1000க்கு உட்பட்டதுன்றபடியாக நீங்கள் கிலோ ஜூலுக்கு கணிக்க தேவையில்லை. இப்போ இதில் நாங்கள் செய்தது என்ன, எம்முக்கு பதிலாக 0.5 கிலோகிராமை போட்டேன், சிக்கு பதிலாக 900 போட்டேன், டீட்டாவுக்கு பதிலாக 20 போட்டேன். விட எங்களுக்கு 900 ஜூலண்டு வந்திருக்கிறது. இப்போ இதே மாதிரி நாங்கள் 3வது கணக்கையும் நீங்கள் செய்யலாம் பிள்ளைகள். 3வது கணக்கையும் நீங்கள் செய்யலாம். இதில் வித்தியாசமாக கேட்கப்பட்டிருக்கிறது. 30 பாகை சி வெப்பநிலையில் உள்ள 2 கிலோகிராம் செம்பிற்கு 20,000 ஜூல் வெப்பத்தை வழங்கும் போது அதன் இறுதி வெப்பநிலை யாது?
பிள்ளைகள் அந்த ரெண்டாவது உதாரணத்தில் ஒரு கணித்தல் ஒரு பிள்ளை ஒன்று நடந்துட்டு அதை நாங்கள் மீண்டும் செய்வோம். Q சமன் MC தீட்டா. இங்கே நாங்கள் கியூக்கு பதிலாக 0.5, சிக்கு பதிலாக 900, தீட்டாவுக்கு பதிலாக 20. இது சமன் நான் ஏற்கனவே 900 என்று சொல்லிட்டேன் உங்களுக்கு. 900 வராது, 9000 வரும். 9000 ஜூல். ஆகவே 9 கிலோ ஜூல் என்று இந்த நாங்கள் விடையை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் மூன்றாவது உதாரணத்தை பார்ப்போம். மூன்றாவது உதாரணத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு, வெப்பநிலை தரப்பட்டிருக்கு, செம்பின் திணிவு தரப்பட்டிருக்கு, அதே நேரம் வழங்கப்படுற வெப்பம் தரப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு அதன் இறுதி வெப்பநிலை எவ்வளவுண்டு கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ வெப்பநிலையில் உள்ள 2 கிலோகிராம் செம்பிற்கு 20,000 ஜூல் வெப்பம் அதன் இறுதி வெப்பநிலை அது. செம்பின் பேர் தன்வெப்ப கொள்ளளவும் தரப்பட்டிருக்கிறது. இங்கே செய்து காட்டப்பட்டிருக்குது பிள்ளைகள். இங்கே பாருங்கள், Q சமன் MC தீட்டா. அப்போ கியூவுக்கு பதிலாக இங்கே 20,000 பிரதியிடப்படுகிறது. எம்முக்கு பதிலாக 2 கிலோகிராம், சிக்கு பதிலாக 400 ஜூல் per கிலோகிராம் பாகை சி. தீட்டா அவ்வளவு தெரியாது எங்களுக்கு. வெப்பநிலை ஏற்றத்தை நாங்கள் காணணும். இப்போ நாங்கள் இதை கணிச்செடுத்தோம்டா தீட்டா சமன் 25 பாகை சி என்று வருது. இப்போ வெப்பநிலை ஏற்றம் 25 பாகை சி என்றா உங்களுக்கு தெரியும். ஆரம்ப வெப்பநிலை கணக்கில் 30 பாகை சி என்று தரப்பட்டிருக்கு. அப்போ 30ஓட நாங்கள் 25 கூட்டோம் இறுதி வெப்பநிலை காண்றதுக்கு. அப்போ கூட்டுனாங்களுக்கு 55 பாகை சி என்று வரும். சரியா? அதுதான் அந்த கணக்கு. உதாரணம் 4 பாருங்க. உதாரணம் 4 நல்லொரு கணக்கு. சரியா? 1 கிலோகிராம் நீர் ஒரு செப்பு பாத்திரத்தில் இடப்பட்டுள்ளது. நீரை கொண்ட பாத்திரத்தின் திணிவு 1.6 கிலோகிராம். செப்பு பாத்திரத்தில் திணிவு. நீரின் வெப்பநிலை 25 பாகை சி. பாத்திரத்தில் உள்ள நீரை கொதிக்கும் வரைக்கும் வெப்பமாக தேவையான வெப்பத்தின் அளவை காண்க. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தரப்பட்டிருக்கு 4200 ஜூல் per கிலோகிராம் பாகை சி. செம்பின் தன்வெப்ப கொள்ளளவு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 400 ஜூல் per கிலோகிராம் பாகை சி. ஆகவே இங்கே பாத்திரம் நீர் இரண்டும் வெப்பத்தை பெறுகின்றது. அப்போ தேவையான வெப்பம் வழங்கப்படுகிறது. அங்கே 2 பேர் வெப்பத்தை பெறுறாங்க. முதலாவது செப்பு பாத்திரம், அடுத்தது நீர். அப்போ செப்பு பாத்திரம் பெறுற வெப்பத்தை நாங்கள் தனியாக கணிக்கலாம், நீர் பெறுற வெப்பத்தை தனியாக கணிக்கலாம். 2ஐயும் கண்டு கூட்டுவோம். இப்போ முதலாவது பாருங்கள், செப்பு பாத்திரத்துக்கு நாங்கள் MC தீட்டா போடுறோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட தரப்பட்டிருக்கு. செப்பு பாத்திரத்தில் திணிவு 1.6. நீரை கொண்ட செப்பு பாத்திரத்தின் திணிவு தான் 1.6. அப்போ நீரின் திணிவு நீரின் திணிவு 1 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் 1.6 கழிச்சமண்டா செப்பு பாத்திரத்தில் திணிவு 0.6 கிலோகிராம். தர செப்பின் தன்வெப்பம் அதை கவனிக்கணும் நீங்கள். 400 தர அது பெற்றுக்கொண்ட வெப்பம் 75 பாகை சி. ஏன்னு சொல்லுங்கள், நாங்கள் 25 பாகை சியில் இருக்கிறத 100 பாகை சிக்கு வெப்பமாக்குறோம். கொதிக்கும் வரையண்டா 100 பாகை சி தானே. அப்போ 100லேருந்து 25 கழிச்சா 75. சரியா? அதே போல் இனி நீர் பெற்றுக்கொண்ட வெப்பத்தை பார்ப்போம். இப்போ நீரும் பாத்திரமும் சேர்த்து தானே 1.6. நீரின் திணிவு 1 கிலோகிராம். அப்போ 1 தர இதில் போடக்குள்ள பிள்ளைகள் சிக்கு பதிலாக நீரின் சியை போடணும். அதாவது 4200 தர வெப்பநிலை ஏற்றம் 75 தான். இப்படி கணிச்சோம்னா பாத்திரம் பெற்ற வெப்பம் எங்களுக்கு 18,000 ஜூல் வரும். நீர் பெற்ற வெப்பம் 317,000 ஜூல். 2ஐயும் கூட்டினாங்களுக்கு 333,000 ஜூல் அல்லது
332 கிலோ ஜூல். இது விளங்கிட்டா உங்களுக்கு? சரி. அப்போ இந்த பிரச்சனைகள்ல இருந்து இங்கே பயிற்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 9.2 பயிற்சி தரப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியில் இருக்கிற அவ்வளவு கணக்கை நீங்கள் உங்களோட கொப்பியில் செய்யணும். செய்யுங்க. 10ஆம் தேதி ஸ்கூல் தொடங்குமென்று கதைக்கிறாங்க. அப்படி தொடங்கினால் இந்த கணக்குகளில் உங்களுக்கு செய்யலாமல் இருக்கிற கணக்குகளை என்கிட்ட கேளுங்க, நாங்கள் செய்வோம். மேலே குறிப்பிட்ட அதே மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்க.